ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு எங்கன் வர்சஸ் சேனல். ஆக்சுவலி மார்க்கெட்ஸ் பார்த்துருப்பீங்க. ஸோ மார்க்கெட் பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் ரியாக்ஷனில் தான் போயிட்டுருக்கு. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா க்ரூட் ஆயிலோட ப்ரைஸ் வந்து ஜாஸ்தி ஆகுது. இன்னொரு பக்கம் ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ் ரூட் வந்து பிளாக் பண்ணி வச்சிருக்காங்க அமெரிக்கா. ஸோ ஈரான் சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அதை ஓப்பன் பண்ணவே முடியாது அப்படின்னு சொல்லி ஈரான் ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட்டு டெபாசிட் அமௌண்ட் பை பண்ணுறாங்க, அந்த சுங்க கட்டணம். அந்த ஹார்மஸ் ரூட் வழியாட்டு நீங்கள் போகணும் அப்படின்னா அமௌண்ட்டை கொடு அப்படின்னு சொல்லி சில கண்ட்ரீஸில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட கப்பல் அந்த வழியாட்டு போகிறதுக்கு அமௌண்ட் கலெக்ட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் எங்கே போய் விட போகுதுன்னு தெரில. மார்க்கெட் ஸ்டில் வந்து ப்ரெஷர் தான் கண்டினியூ ஆகுது. அது மட்டும் இல்லாமல் இஸ்ரேல் எப்பண்டா எவன்ட்ட வம்பளக்கலாம் அப்படின்னு சொல்லி இஸ்ரேல் ஒரு பக்கம் காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இது எல்லாமே மார்க்கெட்டில் இம்பாக்ட் ஆயிருக்கு. நிஃப்டி 50 300 பாயிண்ட்ஸ் மேலே நெகட்டிவில் இருக்குது. 315 பாயிண்ட்ஸ் கிட்ட நெகட்டிவில் இருக்குது. 23,857 பாயிண்ட்ஸில். பேங்க் நிஃப்டி 416 பாயிண்ட்ஸ் கிட்ட நெகட்டிவில் இருக்குது. 55,888 பாயிண்ட்ஸில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. நெக்ஸ்ட்டு சென்செக்ஸ் 76,523 பாயிண்ட்ஸில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. 1,110 பாயிண்ட்ஸ் கிட்ட நெகட்டிவில் இருக்குது. ஏவு ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் ஃப்ளாட் பாசிட்டிவ், ஆக்சிஸ் பேங்க் ஃப்ளாட் நெகட்டிவ், பேங்க் ஆஃப் பரோடா 1.5% நெகட்டிவ், கனரா பேங்க் ஃப்ளாட் நெகட்டிவ், ஃபெடரல் பேங்க் 1.5% நெகட்டிவ், HDFC பேங்க் ஃப்ளாட் நெகட்டிவ், ICICI பேங்க் 1.5% நெகட்டிவ். இது போக IDFC ஃபர்ஸ்ட் பேங்க் 1% மேலே நெகட்டிவில் இருக்குது. இண்டஸ்இண்ட் பேங்க் 2% மேலே நெகட்டிவில் இருக்குது. கோட்டக் மஹிந்திரா பேங்க் ஃப்ளாட் நெகட்டிவ், பஞ்சாப் நேஷனல் பேங்க் ஃப்ளாட் நெகட்டிவ், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா ஃப்ளாட் பாசிட்டிவ், யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா 1% மேலே நெகட்டிவில் இருக்குது. எஸ் பேங்க் ஒரு 1% சம்திங் பார்த்தீங்கன்னா நெகட்டிவில் இருக்குது. ஸோ மார்க்கெட் ஒரு நெகட்டிவ் ரியாக்ஷனில் தான் இன்றைக்கி ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சன்ஃபார்ம் அன்றைக்கி மார்க்கெட்டில் 3% விழுந்துருந்துச்சு. இந்த ஆர்கானை வந்து இவங்க டேக் ஓவர் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லி நான் பைண்டிங் அக்ரிமெண்ட் மூலமாட்டு டேக் ஓவர் பண்ணுறாங்க. விச் மீன்ஸ் பிட் சப்மிட் பண்ணி பைண்டிங் ஆஃபரில் இந்த டேக் ஓவர் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு அப்டேட் இருக்குது. பட் அது ரூமரா இல்லை இவங்க டேக் ஓவர் பண்ண போகிறாங்களா அப்படின்னும் தெரியல. $13 பில்லியன் இதை டேக் ஓவர் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. US பேஸ்ட் ஆர்கன் அண்ட் கோ. இந்த கம்பெனி வந்து அதாவது இந்த ஆர்கன் அண்ட் கோ என்ன மாதிரி பிஸ்னஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இவங்க உமன்ஸ் ஹெல்த் செக்மெண்ட்டில், விமன்ஸ் ஹெல்த் செக்மெண்ட்டில் பிரஸ்ட் கேன்சர், கான்ட்ராசிபேஷன், ஓஸ்டியோபோரோசிஸ், மெனோபாஸ், பயோசிமிலர் பிஸ்னஸ் இதுலேயும் அவங்க இருக்கிறதாட்டு அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கம்பெனியோட டேக் ஓவர் வேல்யூ $13 பில்லியன் அளவுக்கு இவங்க பிட் சப்மிட் பண்ணியிருக்கிறதாட்டும் இந்த டேக் ஓவர் பண்ண போகிறதாட்டும் சொல்கிறாங்க. பட் டேக் ஓவர் பண்ணுறாங்களா அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இது வந்து சன்ஃபார்மா கொடுத்த அப்டேட். இன்றைக்கி 3% மார்க்கெட்டில் நெகட்டிவில் இருக்குது. நெக்ஸ்ட் டாடா கேபிட்டலோட Q4 ரிசல்ட்ஸ். நெட் ப்ராஃபிட் 81% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 1,182 கோடியாக இருக்குது. அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட் 28% வளர்ந்துருக்கு. 2,51,885 கோடியாக இருக்குது. ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் 51% வளர்ந்துருக்கு. 1,459 கோடி. அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட் ஒரு 6% வளர்ந்துருக்கு. மோட்டார் ஃபினான்ஸ் சேர்த்து 6% வளர்ந்துருக்கு. 2,77,275 கோடியாக இருக்குது. இது போக ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் நான் ரிகவரிங் ஐட்டம் 16% குவார்டர் ஆன் குவார்டர் பேசிஸில் வளர்ந்துருக்கு. 1,502 கோடியாக இருக்குது. நெக்ஸ்ட்டு ஆனுவலைஸ் கிரெடிட் காஸ்ட் 0.8% இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் வந்து 51% இயர் பேசிஸில் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 1,459 கோடியாக இருக்குது. ரிட்டர்ன் ஆன் அசட் பார்க்கும்போது 2.5% இருக்குது. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 14.6% இருக்குது. கிராஸ் ஸ்டேஜ் 3 1.5% இருக்குது. நெட் ஸ்டேஜ் 3 0.5% இருக்குது. ப்ரொவிஷன் கவரேஜ் ரேஷியோ 65.1% இருக்குது. கன்சாலிடேட்டட் பேசிஸில் குறிப்பாட்டு மோட்டார் ஃபினான்ஸ், ரீட்டைல், SME செக்மெண்ட் இது எல்லாம் 86% இருக்குது அவங்களோட நெட் அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட்டில். அதே அன்செக்யூர்ட் ரீட்டைல் வந்து பார்க்கும்போது அவங்களோட நெட் அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட்டில் 10.3% இருக்குது. மோட்டார் ஃபினான்ஸ் வந்து 9% ஆஃப் நெட் அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. பிரான்ச் நெட்வொர்க் பார்க்கும்போது 1,477 பிரான்ச்சஸ் வச்சுருக்காங்க. 27 ஸ்டேட்டு அண்ட் யூனியன் டெரிட்டரிஸில் அவங்களோட பிஸ்னஸ் இருக்குது. நெட் டோட்டல் இன்கம் 2% வளர்ந்துருக்கு. 4,146 கோடி. ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ் ஆவரேஜ் நெட் லோன் புக் வந்து 2.5% அந்த ரேஞ்சில் இருக்குது. காஸ்ட் இன்கம் ரேஷியோ 38.3% இருக்குது அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. 57 காசு பார்த்தீங்கன்னா டிவிடன் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. கேபிட்டல் ரிஸ்க் அடிக்யூசி ரேஷியோ 19% இருக்குது. ஸோ ஓவரால் இது வந்து டாடா கேபிட்டல் போஸ்ட் பண்ண ரிசல்ட்ஸ் அப்டேட். இப்போ கன்சிடர் பண்ணலாமா அப்படின்னா அதோட வேல்யூவேஷன் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது. ரிசல்ட்ஸ் ஒரு நார்மல் ரிசல்ட்ஸ் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. பட் இப்போதைக்கு கன்சிடர் பண்ணுற அளவுக்கு அதில் ஆப்பர்ச்சுனிட்டி இல்லைங்கிறது என்னோட ஒப்பீனியன். பிஎஸ்சியோட Q4 ரிசல்ட்ஸ் என்னைக்கு வரும் அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. பிஎஸ்சியோட Q4 ரிசல்ட்ஸ் May 7 வரும் அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பிஎஸ்சி கொடுத்த அப்டேட்டு. HL டெக்னாலஜிஸோட ஷேர் ப்ரைஸ் 4% விழுந்திருக்கு. 1,222 ரூபாவில் இருக்குது. மார்க்கெட் கேபிடேஷன் 59,000 கோடி காலியாக இருக்குது அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. அவங்களோட ரிசல்ட்ஸில் ஃபினான்ஷியலில் 27க்கான க்ரோத் ப்ரொஜெக்ஷன் அவங்க சொன்னது 1% to 4% இருக்கும் அப்படின்னு தான் சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் JP மார்கன், HSBC, சிட்டி, CLSA இவங்க எல்லாம் அவங்களோட மெயின்டைனிங்கை வந்து அதாவது அவங்க ரேட்டிங்ஸ் வந்து மெயின்டைன் பண்ணாலும் சில அனலிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டார்கெட் ப்ரைஸை வந்து கட் பண்ணியிருக்கிறாங்க.
ஸோ அது மட்டும் இல்லாமல் ஜெஃப்ரீஸ் வந்து இந்த ஷேரை டவுன்கிரேட் பண்ணி விட்டுருக்காங்க அண்டர் பெர்ஃபார்ம் ரேட்டிங்கில். ஃப்ரான்ஸ் ஏர்போர்ட் குரூப் ஏடிபி இவங்க வந்து இந்தியாவோட ஜிஎம்ஆர் குரூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா 7.3% ஸ்டேக் வந்து $1.05 பில்லியன் அந்த ரேஞ்சில் வந்து எக்ஸிட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. 7.3% ஸ்டேக் வந்து இந்த ஜிஎம்ஆர் ஏர்போர்ட்டில் அவங்க சேல் பண்ணுறாங்க. அதில் 3.4% இமிடியேட்டாட்டு சேல் பண்ணுறாங்க, உடனே சேல் பண்ணுறதாட்டு அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஏடிபி குறிப்பாட்டு ஜிஎம்ஆர் ஏர்போர்ட்டில் வந்து ஸ்டேக் சேல் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் ஆக்சிஸ் பேங்க்கில் வந்து அப்டேட்டு. ஸோ ஆக்சிஸ் பேங்க்கில் இன்னொரு அப்டேட்னா இந்த Q4 ப்ரிவியூ அப்டேட் கொடுத்துருக்காங்க. நெட் ப்ராஃபிட் 2-7% அளவுக்கு விழ சான்சஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. 6,627 கோடி அந்த ரேஞ்சில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க, அல்லது 7,010 கோடி இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்குன்னு சொல்கிறாங்க. நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் 7% அளவுக்கு வளரலாம். லோன் அண்ட் டெபாசிட் க்ரோத் வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும்னு சொல்கிறாங்க. அசட் குவாலிட்டி ஸ்டேபிளாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா மார்ஜின் ப்ரெஷர் வந்து இதில் ஒரு ஹைலைட்டாக இருக்குது. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் எப்படி ரிசல்ட்ஸ் வருதுன்னு சொல்லி. இது வந்து ஆக்சிஸ் பேங்கை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியாவோட ரிசல்ட்ஸ் இன்றைக்கி 2.5%, ஷேர் ப்ரைஸ் 2% நெகட்டிவில் இருக்குது. அவங்களோட Q4 ரிசல்ட்ஸில் ப்ராஃபிட் 6% இன்க்ரீஸ் ஆகியிருந்தாலும் நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் 1% விழுந்திருக்கு. என்பிஏ ரேஷியோஸ் வந்து இம்ப்ரூவ் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க, குவாலிட்டி இம்ப்ரூவ் ஆயிருக்கு. அட் த சேம் டைம் அசட் குவாலிட்டி இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ப்ரொவிஷன் பார்த்தீங்கன்னா ஜாஸ்தியாகி கொண்டு விட்டுட்டு ப்ரொவிஷன் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. மோட்டிலால் ஒசால் நியூட்ரல் ரேட்டிங் கொடுக்குறாங்க, 180 ரூபா டார்கெட் ப்ரைஸ் சொல்கிறாங்க. இது வந்து யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா கொடுத்த அப்டேட்டு. நெக்ஸ்ட் ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் ஏதோ ஒரு ஃப்ளாட் நெகட்டிவில் இருக்குது. இவங்களோட Q4 பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா 84% அளவுக்கு ப்ராஃபிட் அடி வாங்குன்னு சொல்கிறாங்க. 36%லேருந்து 84% அளவுக்கு ப்ராஃபிட் அடி வாங்கும். நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் 14-19% அந்த ரேஞ்சில் ரைஸ் ஆகும்னு சொல்கிறாங்க. அசட் குவாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா அது ஏரியா வைஸ் வச்சு அவங்க மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. கீ ஏரியாஸ் டு வாட்ச் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. ப்ரொவிஷன் வந்து 1,210 கோடியிலேருந்து 2,070 கோடியாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ அசட் இது ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்கோட ரிசல்ட்ஸ் வந்து வரட்டும், நம்ம பார்ப்போம். ரிவ்யூவில் 84% அளவுக்கு ப்ராஃபிட் அடி வாங்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. இன்ஃபோசிஸ் ரிசல்ட்ஸுக்கு அப்புறம் மார்க்கெட்டில் விழுந்திருக்கு. 50 அனாலிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி எல்லாமே பை ரெக்கமெண்டேஷன் தான் கொடுக்குறாங்க. பட் சில ப்ரோக்கரேஜஸ் வந்து டார்கெட் ப்ரைஸை கட் பண்ணுறாங்க, டவுன்கிரேட் பண்ணுறாங்க, டார்கெட் ப்ரைஸை குறைச்சிருக்கிறாங்க. நொமுரா வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பை ரெக்கமெண்டேஷன் கொடுக்குறாங்க. 1,630 ரூபாலேருந்து 1,640 ரூபாய்ட்டு இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க. நொமுரா வந்து இந்த இன்ஃபோசிஸை டாப் பிக்காட் அப்டேட் பண்ணியிருக்கிறாங்க. 33% மேலே போகும் அப்படின்னு சொல்லி அப்டேட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ப்ரோக்கரேஜஸ் சிட்டி இவங்க 1,300 ரூபா டார்கெட் ப்ரைஸ் சொல்கிறாங்க. நியூட்ரல் ரேட்டிங்கை மெயின்டைன் பண்ணி வச்சுருக்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு ஹோல்ட் ரெக்கமெண்டேஷன் ஜெஃப்ரீஸ் கொடுக்குறாங்க, 1,235 ரூபா சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து டிஏஎம் கேபிட்டல் வந்து டவுன்கிரேட் பண்ணியிருக்கிறாங்க. இதை நியூட்ரல் வந்து பார்த்தீங்கன்னா டவுன்கிரேட் பண்ணி விட்டுருக்காங்க. 1,300 ரூபா சொல்லியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி டார்கெட் ப்ரைஸ் 1,700 ரூபா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது வந்து வீக் கைடன்ஸ்னால இதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மார்கன் ஸ்டான்லி ஈக்குவல் வேட் ரேட்டிங்கை ரீட்டைன் பண்ணுறாங்க, டார்கெட் ப்ரைஸை குறைச்சிட்டாங்க. 1,760 ரூபாலேருந்து 1,380 ரூபாய்ட்டு குறைச்சி விட்டுருக்குறாங்க. 50 அனலிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி எல்லாருமே பைக்கால் தான் கொடுக்குறாங்க. இது வந்து இன்ஃபோசிஸை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. பந்தன் பேங்குக்கு பார்த்தீங்கன்னா ஆர்பிஐ அப்ரூவல் கொடுத்துருக்காங்க நியூ சேர்மனுக்கு. ஸோ இது வந்து பந்தன் பேங்கை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நியூ சேர்மனாட்டி யாரை அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா தபாஷ் பாண்டே அவங்கள வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த பேசிஸில் வந்து பார்த்தீங்கன்னா பந்தன் பேங்க்கு ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டாக இருக்குது. அட் த சேம் டைம் டென்யூர் டைம்னு பார்க்கும்போது 3 years அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. சிஇஐ ஆட்டோமோட்டிவ் அதோட Q4 ரிசல்ட்ஸ் வந்திருக்கு. ப்ராஃபிட் 21% வளர்ந்துருக்கு. மார்ஜின் நல்லாவே எக்ஸ்பேண்ட் ஆகிருக்கு. இந்த குவார்ட்டரில் 249 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்கிறாங்க. ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் 15% வளர்ந்துருக்கு, 2,611 கோடியாக இருக்குது. எபிட்டா 7% வளர்ந்துருக்கு, 401 கோடியாக இருக்குது. மார்ஜின் 14.8% 15.4% எக்ஸ்பேண்ட் ஆகிருக்குன்னு சொல்கிறாங்க. 7 ரூபா per ஷேர் வந்து டிவிடன் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. இது வந்து சிஐஇ ஆட்டோமோட்டிவ் கொடுத்த ரிசல்ட்ஸ் அப்டேட்டு. நெக்ஸ்ட்டு மெட்டா பார்த்தீங்கன்னா 8,000 ஜாப்ஸு, அதாவது 8,000 எம்ப்ளாயிஸ் வந்து லே ஆஃப் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஏன்னா இன்வெஸ்ட்மெண்ட்டு அது ரிலேட்டட் ஃபண்ட்ஸ் தேவைப்படுறதுனால 8,000 பேரை வந்து வேலையை விட்டு தூக்குறதாட்ட அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து மெட்டா கொடுத்த அப்டேட்டு. இந்த லே ஆஃப் பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக எல்லா கம்பெனிஸுமே குறிப்பாட்ட ஐடி செக்மெண்ட்டில் இது ரொம்பவே ஜாஸ்தியாக நடந்துகிட்ருக்கு. நெக்ஸ்ட்டு சிப்லாவில் வந்து அப்டேட்டு. யூஎஸ்எஃப்டியை பார்த்தீங்கன்னா குறிப்பாட்டு சிப்லாவுக்கு ஒரு இம்போர்ட் அலர்ட் கொடுத்துருக்காங்க. அது குறிப்பாட்டு ஃபார்மத்தன் கிரீஸ் ஃபெசிலிட்டியில் வந்து இம்போர்ட் அலர்ட்டில் வருது எஃப்டிஏ மூலமாக. ஏன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 66 to 40 அந்த ரேஞ்சில் சொல்லியிருக்கிறாங்க. அதாவது அதுக்குள்ளே வர ஷிப்மெண்ட்ஸு இந்த மெடிசன்ஸ் இருக்குது, அந்த ட்ரக்ஸோட குவாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக இல்லை, அதை பேஸ் பண்ணி தான் அந்த இம்போர்ட் அலர்ட் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. லேண்ட்ரியோடைட்ஸ் இது எல்லாமே வந்து கீ ப்ராடக்டாக இருக்குது சிப்லாவோடது. பட் இம்போர்ட் அலர்ட் எஃப்டிஏ வந்து வந்திருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க.
நேற்று நான் ஒரு வீடியோவில் அப்டேட் பண்ணியிருப்பேன். கோட்டக் இன்ஸ்டியூட் ஈக்விட்டிஸ் 25 to 28 ருபீஸ் பார்த்தீங்கன்னா பெட்ரோல் அண்ட் டீசல் ப்ரைஸ் வந்து ஜாஸ்தியாக போகுது ஆஃப்டர் த எலெக்ஷன் அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லியிருந்தீங்க. பட் அது வந்து பொய் அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா விளக்கம் கொடுத்துருக்காங்க. அப்படி எந்த ஐடியாவுமே கவர்மெண்ட்டுக்கிட்ட இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா கோட்டக் இன்ஸ்டியூஷனல் ஈக்விட்டி சொன்னது இப்போதைக்கு உண்மை கிடையாது. வேரி எனர்ஜிஸோட ஷேர் ப்ரைஸ் 4% சம்திங் விழுந்துருந்துச்சு. யூஎஸ் பார்த்தீங்கன்னா ஆன்டி டம்பிங் டியூட்டி சோலார் இம்போர்ட்டுக்கு போட்டிருக்காங்க இந்தியா மேலே. கிட்டத்தட்ட 123% சம்திங் அந்த ஆன்டி டம்பிங் டியூட்டி வருது. இதனால இந்த மாதிரி கம்பெனிஸுக்கு எல்லாமே அஃபெக்ட் ஆகுது. எவ்வளோ போட்டிருக்காங்கன்னா டம்பிங் மார்ஜின் பார்க்கும்போது இந்தியாவுக்கு 123%, இந்தோனேஷியாவுக்கு 35%, லோஸுக்கு வந்து 22% போட்டிருக்காங்க. இந்த மாதிரி கம்பெனிஸ் அஃபெக்ட் ஆகும் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. அதனால் வேர் எனர்ஜிஸ் இன்றைக்கி மார்க்கெட்டில் கிராஷ் ஆகிருக்குது. நெக்ஸ்ட்டு சிப்லா சன்ஃபார்மா சில ட்ரக்ஸை வந்து பார்த்தீங்கன்னா ரீகால் பண்ணியிருக்கிறாங்க யூஎஸில். வாலண்ட்ரி ரீகால்ஸு, சினாசிலட், நெக்ஸ்ட் வந்து ஹைட்ரோக்ளோரிக் டேப்லெட்ஸு இது ரிலேட்டட் பார்த்தீங்கன்னா இவங்க ரீகால் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஃப்ளூசினோனைட் க்ரீம் என்னென்னா எல்லாமே பார்த்தீங்கன்னா குவாலிட்டி கன்சர்ன்ஸ் அதை பேஸ் பண்ணி தான் இவங்க ரீகால் பண்ணுறாங்க. எஃப்டிஏ வந்து ஃபஸ்ட்டு அலர்ட்னஸ் கொடுப்பாங்க, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதை ரீகால் பண்ணுறாங்க. சிப்லா பார்க்கும்போது 3 செப்பரேட் ரீகால்ஸு கிட்டத்தட்ட 2.72 lakh பாட்டில்ஸ், 1,13,336, இன்னொரு டேப்லெட் 96,096, இன்னொரு டேப்லெட் 63,192 அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு சினாசிலட் ஹைட்ரோக்ளோரைட் டேப்லெட்ஸ் இது வந்து N-நைட்ரோசோசினாசிலட் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதில் வந்து N-நைட்ரோசோசினாசிலட் ப்ரெசன்ஸ் இருக்கிறதுனால அதை ரீகால் பண்ணுறதாட்ட அப்டேட் கொடுத்துருக்காங்க. இது வந்து இந்தியன் ஃபெசிலிட்டியில் மேனுஃபேக்சர் பண்ணது. சன்ஃபார்மா பார்க்கும்போது 3 பேட்சஸ் வந்து ரீகால் பண்ணுறாங்க. ஃப்ளூசினோனைடு க்ரீம் 24,672, அது வந்து 15 கிராமில். இன்னொன்று 41,712 30 கிராம், 2,640 அது வந்து 60 கிராம் டியூப்ஸ். அந்த பேஸிஸில் இந்த 2 கம்பெனிஸுமே ரீகால் பண்ணுறாங்க ட்ரக்ஸை குவாலிட்டி கன்சர்ன்ஸ் பேஸ் பண்ணி. அட்டூல் ஆட்டோ பார்த்தீங்கன்னா எக்ஸ்போனன்ட் எனர்ஜி கூட டைப்பில் வராங்க. ரேபிட் சார்ஜிங் எலக்ட்ரிக் 3-வீலர் அதை வந்து டெவலப் பண்ணுறதுக்கு எலக்ட்ரிக் 3-வீலருக்கு ஸ்பீடாட்டு சார்ஜ் பண்ணுற அந்த டெக்னாலஜியை டெவலப் பண்ணுறதுக்கு இவங்களுக்கு கூட பண்ணுறாங்க. 3 வருஷத்தில் 15,000 வெஹிக்கிள்ஸுக்கு பார்த்தீங்கன்னா சார்ஜ் பண்ணுற மாதிரி கொண்டு வராங்க. அதாவது இந்த எக்ஸ்போனன்ட்டோட டெக்னாலஜின்னு பார்க்கும்போது பேட்ரிஸுக்கு வந்து 15 மினிட்ஸில் சார்ஜ் பண்ணுற மாதிரி டெக்னாலஜி வச்சுருக்காங்க. அதனால இவங்க அட்டுல் ஆட்டோ கூட பார்த்தீங்கன்னா டைப் வச்சுருக்காங்க. இது வந்து அட்டுல் ஆட்டோவை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. ரிலையன்ஸ் என்டர்பிரைஸ் இன்டெலிஜென்ஸ் லிமிடெட் இது வந்து ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸுக்கும் மெட்டா பிளாட்ஃபார்முக்குள்ள ஜாயின்ட் வெஞ்சூர். ஸோ இது வந்து 70% ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸும் மெட்டா பிளாட்ஃபார்ம் 30% அந்த ரேஞ்சில் வச்சு பில்ட் பண்ண ஜாயின்ட் வெஞ்சூர். ஸோ இவங்க வந்து ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் பாரமிண்டர் சிங் வந்து பார்த்தீங்கன்னா சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸராகிட்டு இந்த பிஸ்னஸுக்கு அப்பாயின்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இது வந்து ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸுக்கு ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டாக இருக்குது. ஆக்சுவலி இவர் வந்து ப்ராமினன்ட் டெக்னாலஜி லீடர்ஸ் கூகுள், ஆப்பிள், ட்விட்டர், IBM இது மாதிரி இதிலலாம் வேலை பார்த்தவராக இருக்கிறாரு. ஸோ ஏசியா பசிபிக் ரீஜனில் இந்த மாதிரி ஏரியாவில் சீஃப் கமர்ஷியல் ஆஃபீஸர், டிஜிட்டல் ஆஃபீஸர், மீடியா கார்பரேஷன் இந்த செக்மெண்ட்லாம் வேலை பார்த்துருக்காரு. ஸோ அந்த பேசிஸில் இது வந்து ரிலையன்ஸுக்கு ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலி இந்த வீடியோவில் சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.